ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் MaduraiMagal. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட மார்னிங் டு ஈவினிங்ஸ் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். டே இன் மை லைஃப் வீடியோ. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு வீடியோ, டே இன் மை லைஃப் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இந்த வீடியோ என்னோட ஃபஸ்ட்டு ட்ரை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தர்பார் மூவி ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு டே வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அந்த மூவிக்கும் போயிருந்தேன். அதோட கிளிப்ஸ் ரிவ்யூஸ்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் தென் 2-3 சிம்பிளான ரெசிபீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து முடிச்சிட்டேன், ஸ்கின் கேர் ரொட்டீனு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். தோசையும் வேர்க்கடலை சட்னியும் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து என்னோட ரொட்டீன், மார்னிங் ரொட்டீன் வந்து ஆட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் நார்மலாக வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணும்போது நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் சரி, பச்சை வேர்க்கடலையாக இருந்தாலும் சரி, லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் அந்த சட்னி பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு நான் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 5 வத்தல், கொஞ்சம் புளி வந்து ஆட் பண்ணி இந்த சட்னி வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய்ச்சல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ சின்ன சின்ன பீசஸாக ஒரு 6 பீஸ் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இது கூடவே நான் வறுத்த அந்த வேர்க்கடலை ப்ளஸ் வத்தல், புளி இதெல்லாம் ஆறவும் சேர்த்து ஆட் பண்ணி தண்ணி லைட்டாக ஊற்றி வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சட்னி வந்து ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சட்னி வந்து நீங்கள் வறுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், இனிமேல் வேர்க்கடலை சட்னியை. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தாளிக்கணும். ஸோ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக நம்ம தேங்காய் சட்னிக்கெல்லாம் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இதுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து ப்ளஸ் கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி தாளித்து எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து என்னோடய ஸ்கின்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ண போகிறேன். குட் வைப்ஸோட இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் மாஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இது டபுள் கிளென்சிங் ஃபேஸ் மாஸ்க்கு, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ரிவ்யூ பர்பஸ்க்காக ஒரு 10 to 15 டேஸாக வந்து இதுதான் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு வரேன். இது ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இதோட ரிவ்யூ சீக்கிரமாகவே நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஹேருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஹேர் ஆயிலிங் தான் பண்ண போகிறேன். ஹேர் ஆயிலிங் ஹேருக்கு பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. நம்ம ஹேரை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ இன்றைக்கி ஹேர் ஆயிலிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க கருவேப்பிலை ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலன்னா லிங்க் வந்து ஐ பட்டனில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அது கூடவே விளக்கெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ஹேர் ஆயில் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் வந்து ஃபுல்லாக கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக ஹீட் ஆகும். அந்த வார்மாக இருக்கும்போதே நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணோம்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் சீக்கிரமாகவே ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக லஞ்ச் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ரைஸ் கூடவே பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு வேக வைக்கும் போதே அது கூடவே பூண்டு ப்ளஸ் தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 2-3 விசில் வந்து விட்டதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணி கொஞ்சம் கிறிஸ்பி ஆனதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணால் இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே சாம்பாரே பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு ஆட் பண்ணுறோம். ஸோ ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கடுத்து இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பாவக்காய் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாவக்காய் நல்லெண்ணெயிலே பண்ண பாவக்காய். ஸோ டேஸ்ட் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பாவக்காய் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து வெங்காயம், தக்காளி, பூண்டு ப்ளஸ் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதங்குவோம். ஆல்ரெடி அந்த வதக்கின நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ண பாவக்காவையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா இந்த பாவக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ஸோ இது பருப்பு குழம்புக்கு, சாம்பாருக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ். இந்த வீடியோவை நான் தனியாகவே அப்லோட் பண்ணுறேன். ரெசிபி சூப்பராக இருக்கும். இப்போது தர்பார் மூவி பார்க்க வந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு டே ஷோவே போயாச்சு. நீங்கள் நார்மலாக டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறப்போ லாஸ்ட் மினிட்ல தான் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா புக் மை ஷோ ஆப்பில் லாஸ்ட் அந்த படம் ஷோ ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோ மட்டுமே ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல கூட புக் மை ஷோ மூலிமா நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா விஆர் மாலில் இருக்க பிவிஆர் அந்த பிக்சல் ஸ்க்ரீனில் தான் வந்து படம் வந்து புக் பண்ணியிருந்தேன், தர்பார் மூவி. ஸோ அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெருசாக இருக்கும். ஸோ
நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வருவாங்கங்கிற ஐடியாவோட தான் நான் தர்பார் மூவி வந்து பார்க்க போயிருந்தேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து பார்க்க வந்திருந்தாங்க. நான்சி ஜெனிஃபர் ப்ளஸ் ரம்யா பாண்டியன், பழைய ஜோக் தங்கதுரை, அப்புறம் சீரியல் ஆக்டர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரையுமே ரொம்ப க்ளோஸில் இருந்து பார்த்தேன். ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தது. நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 செலிப்ரிட்டிஸ் கிட்ட நான் பார்த்துருப்பேன். ஒரு மூவி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 செலிப்ரிட்டிஸ் கிட்ட பார்த்துட்டேன். எல்லாருமே வந்து சேம் அதே ஸ்க்ரீனில் தான் வந்து படம் பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா தர்பார் மூவி பற்றி சொல்லணுன்னா ரொம்பவுமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பர், செகண்ட் ஹாஃப் எமோஷனல் வரும்னு சொல்லிட்டு முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரீன்லேயுமே கண்டிப்பாக வந்து ரஜினி சார் வந்து இருப்பாங்க. ஸோ படம் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்தது. எல்லா ஃப்ரேமும் ரஜினி சாரை வந்து ரொம்ப ஒரு மாஸாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சாங் அப்படின்னு எடுத்துக்கும்போது இன்ட்ரோ சாங் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்தது. அனிருத் சாரோட சாங்கு ரொம்பவுமே நல்லா இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நயன்தாரா மேமோட ஒரு மேரேஜ் டான்ஸ் இருக்கும். ஸோ அது ரொம்பவுமே நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் வந்து இந்த பொங்கலுக்கு இல்லை சான்ஸ் கிடைக்கும்போது அந்த மூவியை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ இந்த டே இன் மை லைஃப் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ அதர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.